آدم إدريس نوح صالح إبراهيم لوط إسماعيل إسحاق يعقوب يوسف أيوب شعيب موسى هارون ذو الكفل داود سليمان إلياس اليسع يونس زكريا يحيى عيسى والآخر الخاتم الأنبياء محمد المصطفى. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹக்கீமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். போன பதிவில் காபில் அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஹிபாத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் எப்படி ஜாஹிலியத்தின் பக்கம் சென்றார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். எத்தனை வரலாறாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு விஷயம் மட்டும் சீக்வன்ஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மக்கள் எல்லாரும் பாவம் செய்யும் போது அல்லாஹ் தாலா சீர்திருத்தவாதிகளை அனுப்புவான். அவர்கள் மூலமாக அந்த மக்களை முழுவதுமாக சீர்திருத்துவான். மீண்டும் அந்த மக்கள் வழிகேட்டின் பக்கமே சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா மீண்டும் ஒரு சீர்திருத்தவாதியை அனுப்புவான். மக்களிடம் அவர்கள் எச்சரிக்கை செய்வார்கள். பிறகு அந்த மக்கள் அந்த நபி கூறும் உபதேசத்தை ஏற்கவில்லை என்றால் அல்லாஹ் தாலா அந்த சமுதாயத்தை முழுவதுமாக அழித்து விடுவான். The history keeps on repeating itself again and again. போன பதிவில் பார்த்தோம், காபில் அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் அவங்க பாவத்தின் பக்கம் செல்லவில்லை. எனவே ஹிபாத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவும்ல இருக்கக்கூடிய நேர்வழி பெற்ற இளைஞர்கள் அவங்களுடைய ஜெனரேஷன்ல இருந்து தான் நபிமார்களே அல்லாஹ் தாலா வர வைக்கிறான். அதில் இந்த ஹிபாத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 105 வயது இருக்கும்போது அனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அதே போன்று இந்த அனுஷுக்கு 90 வயது இருக்கும்போது கெய்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறக்கிறாங்க. இப்போ இந்த கெய்னனுக்கு 70 வயது இருக்கும்போது மஹலாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அதே போன்று இந்த மஹலாயிலுக்கு 65 வயது இருக்கும்போது ஜரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறக்கிறாங்க. இந்த ஜரீதை எரீத் என்றும் அழைப்பார்கள். இந்த ஜரீதுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அவங்க பெயர் இனோஹ். இந்த இனோஹ் என்பவரை தான் அல்லாஹ் தாலா குரான்ல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று குறிப்பிடுகிறான். இஸ்லாம் அல்லாத அறிஞர்கள், குறிப்பாக கிறிஸ்துவர்கள், அவங்களுடைய கருத்து என்னவென்றால் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் இருக்கு. இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் 4 நபிமார்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அந்த 4 நபிமார்கள்ல ஒருவர் அல் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது எல்லாருக்குமே தெரியும். மூன்றாவதாக கிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான்காவதாக இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று பெரும்பாலான மார்க்க அறிஞர்களால நம்பப்படுது. அதே போன்று இன்னொரு கருத்து இருக்கு. என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறுதியில தஜ்ஜால் அழிக்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு பக்கபலமாக இந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. இதில் உண்மையான செய்திகள் என்ன என்பதை நிச்சயமாக அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சவுத் இந்தியால தான் வாழ்ந்திருக்காங்க. அவர்கள் பேசிய மொழி மலையாளம் என்றும் கருத்துக்கள் இருக்கு. அதாவது மலையாளத்துடைய ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், அதாவது சிரியக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயதில் வஹி வந்ததோ அதே போன்று இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் 40 வயதுல தான் வஹி வந்தது. இந்த இத்ரீஸ் என்ற பெயருக்கு என்ன மீனிங்னு சொன்னா, தர்ஸ், அதாவது கல்வி கற்றுக் கொடுப்பவர் என்ற அர்த்தம். இவர்களுடைய வரலாற்றின் இறுதியில தான் விக்கிரக வழிபாடுகள் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு. அதே போன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜுக்கு செல்லும் போது 4வது வானத்துல இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்ததாக ஒரு சில செய்திகள் உள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமே மொத்தம் 104 சூஃப்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து 110 சூஃப்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 சூஃப்கள் வழங்கப்பட்டதாக செய்திகள் உள்ளது. அதே போன்று இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பெரிய நபிமார்களை அவங்க வாழும் காலத்துல சந்திச்சதாக செய்திகள் உள்ளது. அதுல ஒரு நபி யாருன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷம்
அவங்க குழந்தையா, அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குழந்தையா இருக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்தித்ததாக ஒரு சில செய்திகள் இருக்கு. அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையா இருக்கும்போது இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு. அதே போன்று அல்லாஹ் தாலா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி குர்ஆன்ல சொல்றான், வ இஸ்மாயில வ இத்ரீஸ வ தல் கிஃப்ல வ குல்லு மினஸ் சாபிரீன். நிச்சயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க மூவருமே பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வ அத்ஹல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹும் மினஸ் சாலிஹீன். அவர்கள் மூவரையுமே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளில் நுழைவித்தான், நிச்சயமாக மூவருமே நல்லடியார்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லும் போது அவர்கள் மிகவும் பொறுமை உடையவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்று சூரா அல் மரியம் 56வது வசனம், வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபியா. நிச்சயமாக இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்ற அடுத்த வசனத்தில் வரஃபஅனாஹு மகானன் அலியா, அல்லாஹ் தஆலா அந்த நபியை உயர்ந்த இடத்தில் உயர்த்தியதாக குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திற்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இறுதியில பார்ப்போம். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த இல்மு ஞானம் என்னவெல்லாம்னு சொன்னா, இந்த போர்க்கருவிகள் தயாரிக்கக்கூடிய இல்ம அல்லாஹ் தஆலா முதல்ல இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் வழங்கியிருந்தான். அதே போன்று இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மொத்தமாக 180 மாகாணங்களை உருவாக்கி அதில் ஆட்சி செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே முதல் கலிஃபா யார் அப்படின்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நினைவுக்கு வரும். ஆனா முதல்ல இறைவனுடைய இந்த சட்டத்தை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்காக ஒரு தனி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அப்ளை பண்ண ஒரு இறை தூதர் யாருன்னு சொன்னா அவங்க தான் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதல்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஆட்சி செய்த அந்த சிறப்பு இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை மட்டுமே சேரும். ஒரு ஆட்சி முறை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா முதல்ல இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தான். வரலாற்று ஆய்வுகள் பொறுத்தவரையில முதல்ல தோன்றிய ஒரு நாகரிகம் என்னன்னு கேட்டா அனைத்து மக்களுமே மெசபடோமியா நாகரிகம் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் மெசபடோமியா சிவிலைசேஷன் அது தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே லெமோரியா கண்டத்துல ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன் உருவானது. அந்த சிவிலைசேஷன் பேர் தான் பெலூரி சிவிலைசேஷன் என்று குறிப்பிடுவார்கள். இந்த லெமோரியா கண்டத்தை பொறுத்தவரையில் அதுல 3 ஆறுகள் ஓடியது. அதுல ஒரு ஆறுடைய பெயர் பெலூரி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஆறுடைய பெயர் பெரு ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஆறுடைய பெயர் குமரி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு ட்ரிபியூட்டரி பக்கத்துல தான் ஒரு சிவிலைசேஷனே உருவாகும். அங்க இருக்கக்கூடிய பெலூரி சிவிலைசேஷன் அதை உருவாக்கியதே இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான். அதுல பல மாகாணங்களை உருவாக்கி அந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு அமீரை போட்டு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா சிவிலைசேஷனுமே இந்த சிஸ்டத்தின் படி அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது மெசபடோமியா சிவிலைசேஷனா இருக்கலாம், ரோமர்களுடைய சிவிலைசேஷனா இருக்கலாம், எஜிப்ட் சிவிலைசேஷனா இருக்கலாம், சைனால இருக்கக்கூடிய சிவிலைசேஷனா இருக்கலாம், இல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதா கூட இருக்கலாம். இந்த எல்லா ஆட்சி முறையுடைய இந்த பேசிக் பிரியாம்பிள் சிஸ்டம் அதை உருவாக்கியதே இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான். அவங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மற்ற சிறப்புகளை பத்தி பார்த்துட்டு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நிறைய இல்மு கற்றுக் கொடுத்திருக்கிறான். கணிதமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், வானவியலாக இருக்கலாம், இவை அனைத்துமே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த மருத்துவத்தை பொறுத்தவரையில இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பு, எக்ஸ்ரே இது போன்ற விஷயத்தை வைத்து தான் எந்த நோய் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதரை பார்ப்பதன் மூலமாகவே என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வழங்கியிருந்தான். அதே போன்று வானவியல் ரீதியான இல்மை அல்லாஹ் தஆலா முதல்ல இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் வழங்கியிருந்தான். அதே போன்று முஸ்லீம்ல 537வது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது. முஆவியா இப்னு ஹக்கம் ரஹ்மஹுல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, மணல்ல கோடு வரைந்து குறி சொல்லக்கூடிய ஒருவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபி ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள காலங்கள்ல அவங்க குறி சொன்னதாக இந்த செய்தி இருக்கு. அந்த நபி யாருன்னு சொன்னா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இது அப்போ உள்ள காலங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், இப்போ உள்ள காலங்கள்ல அது பொருந்தாது.
அதே போன்று போன பதிவுகளில் பார்த்துருந்தோம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல்ல எழுதுகோலை கண்டுபிடிச்சாங்க, எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் இன்னொரு கருத்துக்களும் இருக்கு. முதல்ல எழுதுகோலை கண்டுபிடித்து எழுத ஆரம்பித்த ஒரு நபி யாருன்னு சொன்னா அவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்றும் கருத்து இருக்கு. இந்த இரண்டு கருத்துல ஷீத் அலைஹிஸ்ஸலாமா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமா அப்படின்னு பார்த்தா அதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல்ல எழுதுகோலை கண்டுபிடித்ததாக இதான் வலிமையான கருத்து. அதே போன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் போனதாக நம்ம படிச்சிருப்போம். நபிமார்கள்ல முதல்ல மேராஜ் பயணம் போனது யாருன்னு சொன்னா அவங்க இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்கள் மெஹராஜில் இருந்த அந்த நாட்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அதே போன்று எகிப்தியர்கள் கட்டிய பிரமிடு கட்டடங்களை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அவங்க எந்த பர்பஸ்க்காக வேண்டி இந்த பிரமிடு கட்டினாங்கன்னு சொன்னா, இறந்து போன அந்த பிணங்களை அவங்கள வரிசையா அடுக்கி வச்சு அதை ஒரு கிரேவா ஒரு நினைவிடமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரமிடே உருவாக்கப்பட்டுச்சு. அது முதல்ல யாருடைய காலகட்டத்தில் ஆரம்பமாச்சுன்னு சொன்னா அவங்க இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போன்று நாம் படித்திருப்போம், கட்டிடக்கலைகளில் தமிழ் சமூகம் சிறந்து விளங்கியதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படின்னு சொன்னா, இந்த கட்டிடக்கலைகள் முதல்ல எப்போ தோன்றுச்சுன்னு சொன்னா இந்த பெருளி சிவிலைசேஷன் எப்போ உருவாக்கப்பட்டதோ அப்பதான். அது யார் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான். முதல்ல கிதாபுர் ரமன் அதாவது மடையடி சாஸ்திரம் அதை உருவாக்கியது யாருன்னு சொன்னா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எப்படி இஸ்லாத்துல மசாயில் சட்டங்கள், குடும்பவியல் சட்டங்கள், தனிமனித ஒழுக்கம் இது போன்ற பல சட்டங்கள் இருக்குதோ அதே போன்று இந்த கட்டிடம் ரீதியான சட்டங்களும் இருக்கு. எப்படி நம்ம ஜமாத்தா சேர்ந்து தொழுவும் போது இடைவெளி இல்லாம நெருக்கமா நின்று தொழுவணுமோ அதே போன்று இந்த வீடு கட்டும் போது நெருக்கமாக்கி தான் வீடு கட்டணும். அதாவது ஒற்றுமையா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே போன்று இந்த கழிப்பறைகள் பொறுத்தவரையில வாழக்கூடிய இடங்களுக்கு தொலைவில் இருக்கணும், அருகில் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கல்ச்சரில் அட்டாச்சு பாத்ரூம்னு சொல்லிட்டு நம்ம எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ எங்கே தொழுகிறோமோ அதுக்கு பக்கத்தில் கழிப்பறை இருக்கும். இந்த கலாச்சாரம் வெஸ்டர்ன் கல்ச்சரோட கலாச்சாரம். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்குமே கழிப்பறை வாழக்கூடிய இடங்களுக்கு தொலைவில் தான் இருக்கணும். நம்ம ஹரப்பா மொஹஞ்சதாரோ அதோட சிவிலைசேஷனை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கழிப்பறைகள் வாழக்கூடிய இடங்களுக்கு தொலைவில் கீழே இருக்கிறது தான் நம்ம படிச்சிருப்போம். எனவே இந்த உலகத்திலேயே இந்த கட்டிடக்கலைகள்ல ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போன்று அவுகத்து ஸலாத் அதாவது எந்த நேரங்கள்ல இறைவணக்கம் செய்யணும் இந்த இல்மே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருந்தான். அதாவது வஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் அதாவது சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கணக்கிடுதலை அறியக்கூடிய அந்த இல்மே அல்லாஹ் தஆலா முதல்ல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு தான் வழங்கியிருந்தான். அதே போன்று லிப்ரா அதாவது அளக்கும் தராசு, இந்த தராசை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னா அவங்க இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இதற்கடுத்து அல்லாஹ் தஆலா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு வழங்கிய ஒரு சில சட்டத்திட்டங்களை பத்தி பார்ப்போம். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வழங்கிய ஒரு சில சட்டத்திட்டங்களை இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாற்றி அமைச்சாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிசைன் பண்ணது யாருன்னு சொன்னா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். போன பதிவுகளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல எந்த ஷரியத் இருந்ததோ அதே ஷரியத்து இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காலத்திலயுமே அது கண்டினியூ ஆகுது. அது மட்டும் அல்லாமல் அந்த காலத்துல மூட நம்பிக்கைகள் அதிகமா இருந்ததாகவும் அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பிரச்சாரம் செய்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இவங்க காலத்துல தான் ஃபர்ஸ்ட் நோன்பு கடமையாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அதே போன்று ஜிஹாதும் முதல்ல கடமையானது யாருடைய காலத்துலன்னு சொன்னா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காலத்துல தான். யாருக்கு எதிராக ஜிஹாது செஞ்சாங்க, அதாவது இந்த பெலூரி சிவிலைசேஷன் அது உருவாவதற்கு முன்னாடி இந்த காபில் அவங்களுடைய கம்யூனிட்டி மிகப்பெரிய லெவல்ல ஃபசாது செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஹதீத் இருக்கு என்னன்னு சொன்னா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்திற்கு முன்பு வரைக்குமே மனிதர்கள் இணை வைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு. இப்படியும் ஒரு செய்தி இருக்கு. அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடி பல காலத்துக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் நெருப்ப வணங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு. இந்த இரண்டு செய்தியில இது உண்மைன்னு சொல்லிட்டு இறைவனே அறிந்தவனாக இருக்கிறான். ஆனால் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்குமே ஷிர்க் இல்லைன்னு சொல்லிட்டு ஹதீதுல பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த கௌமே காபில் அவங்க சமூகம் பாவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன பாவம்லான்னு சொன்னா இந்த மூட நம்பிக்கைகள், ஜினா, விபச்சாரம், தபர்ருஜ் அதாவது போன பதிவுல பார்த்தோம்ல அதாவது ஆடைகளை மறைக்காம பெண்கள் செய்த பாவம், இது போன்ற பாவங்கள்லாம் அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய படையை திரட்டுறாங்க. அதே போன்று இந்த போர்க்கருவிகள் அதையும் முதல்ல தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போன்று இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய படையில மொத்தம் 4 தளபதிகள் இருக்காங்க. இந்த 4 தளபதிகளுடைய பெயர், அந்த 4 தளபதிகளுடைய பெயரு லாவோஸ், அயோலோஸ், அஸ்காலினஸ்,
அமன், அதாவது இந்த 4 பேருமே இவங்களுக்கு கீழே படைத்தளபதிகளாக இருக்காங்க. இந்த போரோட இறுதியில இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்குறான். இந்த கௌமே காபில் அவங்களுடைய சமுதாயத்துக்கும் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த படைக்கும் நடந்த அந்த போரை வைத்து தான் இந்த மகாபாரதம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை உருவாச்சு. அதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய படையில இருக்கிறவங்கள கௌரவர்கள் என்றும், அதே போன்று இந்த பாண்டவர்கள் தான் இந்த கௌமே காபில் சமுதாயம் என்றும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. இந்த போர்ல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜெயிச்ச பிறகுதான் மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷனே உருவாகுது. அந்த சிவிலைசேஷன் பேர் தான் பெலுரி சிவிலைசேஷன். மொத்தமாக 180 மாகாணத்தை உருவாக்கி அந்த 180 மாகாணத்திலையும் ஒரு அமீரை நியமிக்கிறாங்க. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்க வேண்டும். அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி. இந்த சிஸ்டத்தை முதல்ல இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் நியமிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா வ ரஃபஅனாஹு மகானன் அலிய்யா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், நிச்சயமாக இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். வ ரஃபஅனாஹு மகானன் அலிய்யா. அல்லாஹ் தஆலா இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உயர்ந்த இடத்தில் உயர்த்தியதாக குறிப்பிடுகிறான். இதற்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் 2 கருத்துக்கள் இருக்கு. 2ல் எது எடுத்துக்கணுங்கிறது நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. இந்த செய்தி அபு இஸ்ஹாக் காப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாபீன் அவங்க தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இந்த அபு இஸ்ஹாக் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. இவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த அபு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க யாருன்னு சொன்னால் அவங்க ஒரு யூதர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலம் வரைக்குமே அவங்கள்ட்ட நிறைய வேதங்கள், நிறைய ஓலைச்சுவடிகள் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஓலைச்சுவடியை மட்டும் அவங்க படிக்காமையே வந்திருக்கிறாங்க. கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் இந்த ஓலைச்சுவடியை படிக்காங்க. அதில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னறிவிப்பு அனைத்துமே இந்த ஓலைச்சுவடியில் இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு கடைசி காலகட்டத்தில் அந்த அபு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அவங்க யூதர் அப்படிங்கிறதுனால இந்த வரலாறு சம்பந்தமான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சில விளக்கங்களை அந்த சஹாபாக்களே அவங்கள்ட்ட போய் இதற்கான விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு. இதில் வரஃபஅனாஹு மகானன் அலிய்யா இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அபு இஸ்ஹாக் அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேட்குறாங்க. அதற்கு அபு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பதில் சொல்கிறாங்க, இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதிகமான நன்மையை கொள்ளடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்குறாங்க. அந்த துவா என்னன்னு சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு மௌத்தையே கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்குறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிகமாக இபாதத்து செய்வாங்க. இப்போ அவங்க அதிகமாக இபாதத்து செஞ்சு நன்மைகளை கொள்ளடிக்கும் போது திடீர்னு அந்த மவுத்து அவங்களுடைய நன்மையை அப்படி ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் யா அல்லாஹ் என்னை மவுத்தாக்கிறாத, நான் கடைசி வரைக்கும் நான் உனக்காண்டி நான் நன்மை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அமல் எனக்கு கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு மவுத்தை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவாவை கேட்குறாங்க. இப்போ இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா நண்பராக கொடுத்துருந்தான். இந்த மலக்கோட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடிக்கடி சந்தித்து பேசிட்டு வந்ததாக செய்திகள் உள்ளது. இப்போ ஒரு நாள் அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய நண்பர் அந்த மலக்கும் சந்திக்கும் போது இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு மௌத்தாகக்கூடாது, நான் மௌத்தாவாமல் இருந்தால் தான் என்னால் அதிகமாக நன்மைகளை கொள்ளடிக்க முடியும். அதனால் நீங்கள் மலக்குல் மௌத்துட்ட போய் என்னுடைய ரூஹை நீங்கள் இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய நண்பரான இந்த மலக்கிட்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த கேள்வி கேட்டதாக ஒரு செய்திகள் உள்ளது. அதற்கு அந்த மலக்கு சொன்னாங்க, நான் உங்களை 4வது வானத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், நீங்களே அந்த மலக்குல் மௌத்துட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய நண்பரான இந்த மலக்கு அவங்கள்ட்ட பதில் சொன்னாங்க. இப்போ இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த அவங்களுடைய நண்பரான இந்த மலக்குடைய ரெக்கையில் உட்கார்ந்து கொண்டு 4வது வானத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, மெஹராஜ் பயணம் போகிறாங்க. இப்போ 4வது வானத்தை போய் ரீச் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மலக்குல் மௌத் அவங்க எதிர்ச்சியாக வராங்க அந்த இடத்துக்கு. இப்போ அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பரான அந்த மலக்கு இந்த மலக்குல் மௌத்துட்ட பேசுகிறாங்க, உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே, யார் சந்திக்க வந்திருக்காங்கன்னு மலக்குல் மௌத்து கேட்குறாங்க. உடனே இவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள காட்டுறாங்க.
காட்டின உடனே இந்த மலக்குல் மௌத் அவங்க வந்து சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் தாலா இப்போதுதான் கட்டளையிட்டான், 4வது வானத்துல ஒரு மனிதர் இருப்பாரு, அவங்க பேர் இத்ரீஸ், அவங்களுடைய ரூஹை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா இப்போதான் கட்டளையிட்டான். நானும் யோசித்தேன், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி 4வது வானத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் இப்போ அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே இந்த மலக்குல் மௌத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை வாங்கினதாக இந்த செய்தி உள்ளது. இப்போ இது ஒரு கருத்து. இன்னொரு செய்தி என்னவென்றால், ஒரு நாள் இரவு நேரத்தில் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனை தொழுதுட்டு இபாதத் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு அழகிய உருவில் ஒரு மனிதர் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னிடம் இருந்த எஞ்சிருந்த உணவை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சாப்பிட மறுத்துட்டாங்க. இப்போ இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கன்னு கேட்காங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க, நீ மிகப்பெரிய வணக்கவாளன் என்று கேள்விப்பட்டேன், உன்னோடு நான் நட்புறவு கொள்ள நான் விரும்புகிறேன் என்று அந்த மனிதர் பதில் சொல்கிறார். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் இருவருமே இறை வணக்கத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ அடுத்த நாள் இருவருமே ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இப்போ அவங்க போகிற வழியில் ஒரு சில வயலை தாண்டி போகும்போது அங்கே நிறைய கோதுமை கதிர் வந்து விளைஞ்சி தொங்கிட்டு இருக்கு. இப்போ அதை பார்த்த உடனே அந்த மனிதர், இதில் இருக்கக்கூடிய இந்த கோதுமையை நம்ம பறிச்சுட்டு போகலாமா அப்படின்னு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதற்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு மகசூலுமே நமக்கு சொந்தமானதல்ல. இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டோன்னா அது ஹராமானதாக போயிடும், அது வந்து அமானிதம் அப்படின்னு சொல்லிட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்கிறாங்க. திருப்பி அவங்களுடைய பயணத்தை அவங்க தொடரும் போது அங்கே ஒரு தோட்டத்தை பார்க்குறாங்க. அந்த தோட்டத்தில் திராட்சை வந்து விளைஞ்சி தொங்கிட்டு இருக்குது. அந்த திராட்சையை சாப்பிடணும்னு அந்த மனிதர் விரும்புகிறாரு. இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு பதில் சொல்கிறாங்க, அதுவும் ஹராம் தான், அதையும் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. இப்படி 3 நாட்களாக அவங்க உணவு உண்ணவே இல்லை. அவங்க ஹராமான உணவை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவங்க மீது ஒரு சந்தேகம் எழும்புது. இவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்காங்கன்னா இவங்க நிச்சயமாக மனிதராக இருக்க மாட்டாங்க, இவங்க வானவராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்டே கேட்குறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனிதரிடம், நீ இந்த 3 நாள் என் கூட தங்கியிருக்க, ஒரு வாட்டி கூட நீ உணவு சாப்பிடவே இல்லை, நீ யாருங்கிற உண்மையை சொல்லிடுன்னு கேட்ட உடனே அதற்கு அந்த மனிதர் பதில் சொல்கிறாங்க, நான் உயிர் வாங்கும் மாணவரான மலக்குல் மௌத் ஆவேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. உடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் என்னோட உயிரை எடுப்பதற்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு மலக்குல் மௌத் பதில் சொல்கிறாங்க, நான் உன்னோட உயிரை எடுப்பதற்கெல்லாம் வரல, நான் உன்னோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். அதற்கு அல்லாஹ் தாலா அனுமதி கொடுத்தான், உனக்கு நண்பனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலக்குல் மௌத் பதில் சொல்கிறாங்க. இப்படி இருவருமே நண்பர்களாக பழகி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மலக்குல் மௌத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத்திட்ட கேட்குறாங்க, நான் உயிரோடு இருக்கும்போதே மரணத்தை சுவைக்க வேண்டும், மரணத்தில் ஏற்படக்கூடிய அந்த சக்கராத் வேதனையை நான் இந்த பூமியில் இருக்கும் போதே இதை ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னை நீ மௌத்தாக்கிட்டு திருப்பி எனக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மலக்குல் மௌத்திட்ட கேட்குறாங்க. அதற்கு மலக்குல் மௌத் அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வோட அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். உடனே அல்லாஹ்விடத்தில் இதற்கான அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ் தாலாவும் அனுமதி கொடுத்துட்டான். இப்போ இந்த மலக்குல் மௌத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ரூஹை கைப்பற்றுறாங்க. திருப்பி அவங்களுக்கு உயிர் கொடுத்த உடனே, உங்களோட அந்த உயிரை எடுக்கும் போது அந்த சக்கராத்துடைய வேதனை எப்படி இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதற்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு பிராணி உயிரோடு இருக்கும்போது அதனுடைய தோலை காலிலிருந்து தலை வரை உரித்து எடுக்கும் போது எந்த வேதனை இருக்குமோ அது போன்று நீங்கள் என்னோட உயிரை எடுக்கும் போது என்னோட சக்கராத்து வேதனை இருந்ததுன்னு பதில் சொல்கிறாங்க. இப்போ இந்த சக்கராத் வேதனையை புரிந்து கொண்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முன்பு செஞ்ச அமலை விட இன்னும் அதிகமாக அமல் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய நண்பரான மலக்குல் மௌத்திட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், நான் நரகத்தை பார்க்கணும், நரகம் எப்படி இருக்குங்கிறத நான் உலகத்தில் இருக்கும் போதே அதனுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ்வும் அனுமதி கொடுத்தான். இப்போ இந்த மலக்குல் மௌத்தும் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருமே மேராஜ் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இப்போ இந்த நரகத்துடைய அந்த பொறுப்பாளர் மாலிக் அவங்கள்ட்ட போய் இவங்க வந்து அனுமதி கேட்குறாங்க, நாங்கள் உள்ளே போய் நரகத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு. அதற்கு மாலிக் அவங்க வந்து முதல்ல அனுமதி கொடுக்கல. பிறகு அல்லாஹ்விடத்தில் அவங்க வந்து கேட்குறாங்க. அல்லாஹ் தாலா அனுமதி கொடுத்த பிறகுதான் இந்த மாலிக் நரகத்திற்குள்ளே போகிறதுக்கு இவங்க இருவரையுமே அனுமதி கொடுக்குறாங்க. நரகத்திலேயே 7 வகையான நரகங்கள் இருக்கு. அதில் ஒரு நரகத்துடைய பேர் ஜஹன்னம், இன்னொரு நரகத்துடைய பேர் லதன்,
மூன்றாவது நரகத்துடைய பெயர் சக்கர். அடுத்து நான்காவது நரகத்துடைய பெயர் அல் ஹுத்தமா. ஐந்தாவதாக நரகத்துடைய பெயர் ஜஹீம். ஆறாவது நரகத்துடைய பெயர் சயீர். அடுத்து ஏழாவது நரகத்துடைய பெயர் அல் ஹாவியா. இந்த 7 நரகத்திலையுமே தண்டனை எப்படியெல்லாம் இருக்குமோ இந்த எல்லா தண்டனையுமே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டப்பட்டது. இப்போ இந்த நரகத்துடைய வேதனையை புரிந்து கொண்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திற்கு திரும்பிய பிறகு முன்பிருந்ததை விட இறைவனுக்கு அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ அதற்கு பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் மலக்குல் மௌத்தும் சந்திக்கும் போது இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை என்னவென்றால், நான் பூமியில் இருக்கும் போதே சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்போ மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ்வும் அனுமதி கொடுக்குறான். இப்போ இருவருமே மறுபடியும் மேராஜ் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இப்போ சொர்க்கத்துடைய வாசலில் போய் நின்றுட்டு ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க. இப்போ ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்குறாங்க. இப்படி ஒரு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற மனிதரை இந்த சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ் தாலாவும் அனுமதி கொடுத்தான். ஜன்னால 7 வகையான ஜன்னாக்கள் இருக்கு. அதில் ஒன்று ஜன்னத்துல் அதின், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் மஅவா, தாருல் குலூத், தாருஸ் சலாம், தாருல் மக்காம். இது போன்ற எல்லா ஜன்னாவையுமே இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பார்த்துட்டு வராங்க. இப்போ உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்த உடனே ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னால் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லை நீங்கள் வெளியே வந்தே ஆகணும், இப்போ நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு விசிட் மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னால் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுவாங்க. இப்போ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக மௌத்தாக இருக்கணும், நீங்கள் இன்னும் மௌத்தாகலை அப்படின்னு சொன்ன உடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் ஹிக்மத்தோட பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் என்னன்னா, ஒருத்தவங்க சொர்க்கத்துக்குள்ளே போகணுன்னா அவங்க மௌத்தாக இருக்கணும், அப்படி தானே நீங்கள் சொல்ல வரீங்க, நான் ஆல்ரெடி மௌத்தாயிட்டேன், இப்போ எனக்கு இந்த சொர்க்கத்தை தாங்க அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்ட உடனே இப்போ அல்லாஹ் தாலா ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லிடுவா, நீங்கள் அவர்களை இங்கேயே விட்டு விடுங்கள், அவங்க இங்கே சொர்க்கத்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவான். இன்னும் மௌத்தாவாமையே சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் 2 நபிமார்கள் தான். அதில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே இந்த குரானில் இருக்கக்கூடிய வரஃபனாஹு மக்கானன் அலியா இதற்கான 2 கருத்துக்கள், இதில் எது உண்மை என்பதை நிச்சயமாக இறைவனே அறிந்தவனாக இருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். மலக்குமார்கள் இறைவனிடத்தில் கேட்பாங்க, இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையே நீ மலக்குகளோடு ஒப்பிடுற, அவங்க ஒரு மனிதர், நீ சொர்க்கத்தில் மலக்குகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அந்தஸ்துகளை ஏன் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பாங்க. அதற்கு அல்லாஹ் தாலா சொல்வான், அந்த இச்சையை கொடுத்தும் இந்த மனிதர்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் தாலா அவங்கள மலக்குகளோட உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தாலா கொடுப்பான். உடனே அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொல்லுவாங்க, நீ எனக்கு இச்சையை கொடுத்துருந்தாலும் நாங்களும் உங்களை வணங்கிட்டு தான் இருப்போம்னு அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொல்லுவாங்க. அதற்கு அல்லாஹ் தாலா சொல்லுவான், உங்களிலிருந்து சிறந்த ஒரு நபர் 2 பேரை நீங்கள் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு நான் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அந்த எல்லா ஃபார்மையுமே குறிப்பாக நான் இச்சைகளை கொடுக்கேன், அப்போ நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்களான்னு பார்ப்போன்னு அல்லாஹ் தாலா மலக்குகள்கிட்ட சவால் விடுவான். இப்போ அந்த மலக்குகள் அங்கே இருக்கக்கூடிய அதிகமாக இபாதத்து செய்யக்கூடிய 2 மலக்குகளை தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு மலக்கு பேர் ஹாரூத், இன்னொரு மலக்குடைய பேர் மாரூத். ஹாரூத் மாரூத் அப்படின்னு சொல்லிட்டு 2 மலக்குகளை அந்த மலக்குகள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ அல்லாஹ் தாலா முழுமையாக அந்த ஹாரூத் மாரூத்தை மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா இச்சைகளையுமே எல்லா ஆசைகளையுமே முழுமையாக ஒரு மனிதராகவே அல்லாஹ் தாலா மாற்றி விட்டுருவான். இப்போ இந்த மலக்குகள் பூமிக்கு வந்து இறங்கிய உடனே அங்கே ஒரு அழகான இளவரசியை பார்ப்பாங்க. அந்த இளவரசியை பார்த்த உடனே அந்த 2 மலக்குகளுக்கும் ஆசை வந்துடும். இப்போ இந்த 2 மலக்குகளுக்கும் ஷஹவத் உண்டான உடனே அந்த பெண்ணை விபச்சாரத்துக்கு அழைப்பாங்க. உடனே அந்த பெண்ணு என்னால் விபச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் வருவாங்க, அப்பவும் விபச்சாரத்துக்கு அழைப்பாங்க, அப்பவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. 3ஆவது நாள் வந்த உடனே அவங்க விபச்சாரத்துக்கு அழைப்பாங்க. உடனே அந்த பெண் வந்து, என்னோட 3 நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றணும், அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களோட ஜினா பண்ணுறேன், விபச்சாரத்தில் ஈடுபடுறேன்னு சொல்லுவாங்க. அதில் 1, நீங்கள் மதுவை அருந்தணும். 2ஆவதாக நான் சொல்லக்கூடிய நபரை நீங்கள் கொலை செய்யணும். 3ஆவதாக நான் வணங்கக்கூடிய அந்த விக்கிரக வழிபாடை நீங்களும் செய்யணும்னு அந்த பெண் அந்த 2 மலக்குகள்கிட்டையுமே சொல்லுவாங்க.
இதற்கு அந்த 2 மலக்குகளும் அல்லாஹ் தாலா இந்த 3ஐயுமே தடை செஞ்சுருக்கான், அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு மறுபடியும் போயிடுவாங்க. அடுத்து 4வது நாளில் அவங்க வருவாங்க. இப்போ அந்த 2 மலக்குகளும் அந்த பெண்ணிட்ட போய், நீ சொல்லக்கூடிய 3ம்லாம் செய்ய முடியாது, அதாவது கொலையும் செய்ய முடியாது, இணையும் வைக்க முடியாது, இணை வைத்தல் மிகப்பெரிய பாவம், விபச்சாரமும் மிகப்பெரிய பாவம், இந்த மது குடிக்கிறது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க மதுவை குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மதுவை குடித்த அந்த போதையின் காரணத்தினால மற்ற 2 தவறுகளையுமே செஞ்சிருவாங்க. அந்த பெண் ஒரு மனிதரை காட்டுவாங்க, அந்த மனிதரை கொலையும் செஞ்சிருவாங்க. அதற்கு பிறகு அந்த போதையின் காரணத்தினால ஒரு விக்கிரக வழிபாடு, அந்த சிலையை காட்டுவாங்க, அந்த சிலைக்கு அந்த 2 மலக்குகளும் சஜிதாவும் செஞ்சிருவாங்க. அதற்கு பிறகு இந்த பெண்ணோட விபச்சாரத்திலையும் ஈடுபட்டுருவாங்க. இப்போ அல்லாஹ் தாலா அந்த 2 மலக்குகள்கிட்டையும் கேட்பான், இதற்கான தண்டனை உங்களுக்கு உலகத்தில் வேணுமா இல்லை மறுமையில் வேணுமான்னு கேட்பான். இப்போ அந்த 2 மலக்குகளுமே பூமியில் இருக்கக்கூடிய தண்டனையை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த மலக்குகள் அதற்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் உள்ளது.